சிலுவை ஒரு புனித சின்னம். ஏனென்று சொன்னால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த சிலுவையில் பாடுகளை பட்டு அதிலே நமக்காக ஜீவனை தந்தார். ஆகவே அது மிகவும் புனிதமானது. அவர் நமக்கு ஒரு புண்ணிய காரியத்தை செய்திருக்கிறார். ரட்சிப்பின் சின்னம், அது விடுதலையின் சின்னம், அது ஆசீர்வாதத்தின் சின்னம், அது அன்பின் சின்னம். பிரியமானவர்களே, எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை ஆண்டவர் வனாந்தர வழியாய் கானானுக்கு அழைத்து கொண்டு போன பொழுது அவர்கள் கர்த்தரை கோபப்படுத்தினார்கள். பல இடங்களில் கர்த்தரை கோபப்படுத்தினார்கள், முறுமுறுத்தார்கள். திரும்பி ஓடிப்போவோம் எகிப்துக்கு என்று சொன்னார்கள், குறை சொன்னார்கள். கர்த்தருக்கு கோபம் வந்தது. அவர்களுக்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பங்களை அவர் அனுப்பினார். உங்களுக்கு தெரியுமா, வனாந்தரத்தில் நிறைய சர்ப்பங்களும் உண்டு, தேள்களும் உண்டு, விஷ வண்டுகள் உண்டு. அது ஆபத்து நிறைந்த, திகில் நிறைந்த இடம். அப்படிப்பட்ட இடத்துல உணவு தண்ணீர் கிடைக்காது. அப்படிப்பட்ட இடத்துல தேவன் அவர்களை பராமரித்து நிழலாய், அவர்களுக்கு அடைக்கலமாய், உணவாய் அவர்களுக்கு இருந்தவர்களை காப்பாற்றி வந்த பொழுது முறுமுறுத்தார்கள், பாவம் செய்தார்கள். ஆகவே அவர்களுக்கு தண்டனையாக இந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்தது, கடித்தது. அநேகர் இறந்தார்கள். எல்லோரும் கதறி அழுதார்கள். கர்த்தர் சொன்னார் மோசேயிடம், மோசே, ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அங்கே நிறுத்தி வை, பாம்புகளால் கடிப்பட்டவர்கள் அதை பார்த்து பிழைத்து கொள்வார்கள் என்று சொல்லி. ஆம், அப்படியே பிழைத்து கொண்டார்கள். இந்த நாட்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்கள் பிறகு நமக்கு ஒரு நோக்கி பார்க்கும் இடம் உண்டு. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். அதில் சிலுவை அல்ல, சிலுவையில் தொங்கினவரை நோக்கி பாருங்கள். கட்டாயம் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் தப்பித்து பிழைத்து கொள்வீர்கள்.